தீரம்மா எங்கடி வந்து குச்சை எடுத்து குஞ்சில சொருவிக்கிட்டு வர அப்பா வாங்க. உன் பேர் என்னப்பா? என் பேரு தான் புளுத்தி. அப்படியா? உங்க அப்பா அம்மா உனக்கு புளுத்தின்னா பேரு வச்சு? ஆமா கேள்விய. உன் பேர் என்ன? என் பேர் என்னன்னு கேக்குறியா? அப்பா பாட்டி எங்க பாருங்க? இங்க பாரு, இந்தாண்ட இந்தாண்ட. அங்கேயே தான். எதுவா கையை பிடிச்சு கூப்பிடுப்பா. கையை புடிச்சுக்கிட்டேன். பாட்டி உனக்கு ஏத்த மாதிரி நான் ஒரு பொசிஷன்ல உட்காந்துக்கிட்டேன் பாட்டி. இப்ப சொல்லு பாட்டி. வயசான காலத்துல பாட்டிக்கு கூணு விழுந்து போச்சு பாட்டி. என்ன பண்றது? சரி, உனக்கு கூணு வலிக்குதா? கூணுன்னா இடுப்பு வலிக்குதா? இடுப்பு வலிக்குதான்னு கேக்குறியாப்பா? வயிறம் பாஞ்ச கட்ட. சரி பாட்டி. கூணுதான் வளைஞ்சு போச்சு, ஆனா வலிக்காது. இல்ல பாட்டி, வயசான காலத்துல நடிக்கிட்டு வரிய, உனக்கு ஒரு சிம்மாசனத்தை போட்டு உட்கார வச்சியாச்சும் பேசலாம்னு ஒரு ஆசை. அப்படியாப்பா? சரி, நான் யாரு, என் பேரு என்னங்கறத சொல்றேன். அதுக்கப்புறம் நீ சிம்மாசனத்தை கொண்டு வாப்பா. சரி பாட்டி. சொல்லுட்டா? சொல்லு பாட்டி. அடியே கற்பக முல்லை சூடி நானோ கனி மாறுடனே கூடி அடியே அனுபூத்ரி பாட்டி
பாட்டி உனக்கு கண்ணு தெரியுது அப்படின்னு என்கிட்ட சேட்டையை காட்டிக்கிட்டு இருக்கிறியா? இல்ல பாட்டி இல்ல பாட்டி, ஆ, இந்த இடம் இப்படி சுத்தி வந்தாக்கத்தான் ஈஸியா வரலாம். பாரு, அதெல்லாம் கல்லு முன்னா கிடக்குது. எனக்கு கண்ணு தான் தெரியாது, ஆனா காலு நட வைக்கிறல்ல, ஆமாண்டா பாட்டி, அந்த சத்தத்தை கேட்டு நீ எங்க இருக்கிறன்னு அப்படியே ஒண்ணு பட்டுன்னு வச்சிருவாமா. கண்டாரோட கேள்வியா கூணு வளைஞ்சு போச்சு. இவளுக்குலாம் இவ்வளவு ஏத்த கூதி ஆயா அப்படி இருக்க என்ன சொன்ன? இல்ல இல்ல ஒன்ன சொல்ல பாட்டி, மறுபடியும் எடுத்து போட்டுறாதா, முட்டி கிட்டி எல்லாம் உடஞ்சு போயிரும். எங்க வீதியில போற? நீ எந்த வீதியில போற? ஐயோ இப்பதான் சேலம் வீதியில இருந்து வந்துட்டு இருக்கிறோம். பாட்டி என்ன பாட்டி இந்த நெடுக்குதியா இருக்குது உனக்கு? இருக்கட்டும், நடுக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? எனக்கு நடுக்கலாம் இல்ல. ஆமா, யா பாட்டி தெம்பா இருக்கிற நல்ல கொள்ளு மொச்சக்கொட்டை தேனை சாம கேவுரு இதெல்லாம் சாப்பிட்டு நல்லா தான் இருக்கிறேன். நல்லா தான் இருக்கிற. நான் தூக்குறத நீ தூக்குவியா? ஐயோ பாட்டி நீ தூக்கி காட்டு, நான் பாக்குறேன். எத? இல்ல பாட்டி நீ தூக்கறத. ஆனா உனக்கு நல்ல அறிவு இருக்குதுடா. ஆமா பாட்டி, வேலைக்கு 4 கிலோ இது தின்னு. எதா பாட்டி? கத்தி தின்னு, நக்கியா நல்லா இருப்ப. ஏத்தா பாட்டி வரும்போது கூடிய எடுத்து வச்சுட்டு வந்திருக்கிறேன். என் பேர் என்னன்னு தெரியுமா? பேரு அனுபுத்திரி. அனுபுத்திரி? ஆமா. சரி பாட்டி. அம்மாடி அம்மா பாட்டி, அப்படி இருந்தாலும் என்னை மாலையிட்ட மணவாளர் யார் என்று உனக்கு தெரியுமா? அட கடவுளே, உனக்கும் கல்யாணம் ஆகி போச்சா பாட்டி? இந்த காலத்துல பிச்சைக்காரி எனக்கும் கல்யாணம் ஆகி போச்சான்னு கேக்குறிய? உனக்கு ஆயா இருக்கிறாளா இல்லையா? ஐயோ எங்க ஆயாலாம் இருக்கிறா பாட்டி. உனக்கு அம்மா இருக்கிறாளா? இருக்கிறா. அவளுக்குலாம் கல்யாணம் ஆயிதானா அம்மாவாயிருப்பா ஆயாவாயிருப்பா? ஆமா பாட்டி ஆமா பாட்டி. இல்ல இல்ல அவங்களுக்கு கல்யாணம் ஆகி போச்சு, நீயோ இப்படியும் ஆட்டிக்கிட்டு வரியா? உனக்கும் கல்யாணம் ஆகி போச்சான்னு கேட்டி திங்கிற கம்மநாட்டிக்கு புத்தி மட்டும் ஆகட்டும் பாட்டி. சரி பாட்டி, நீயும் கல்யாணம் பண்ணு சொல்றீங்க. எப்பேற்பட்ட மன்னனை பாட்டி நீ கல்யாணம் பண்ண? அப்படியா? ஒரு அரசனை பண்ணியா இல்ல ஒரு ஆண்டிய பண்ணியா இல்ல என்ன மாதிரி ஒரு புறம்போக்க கல்யாணம் பண்ணியா? வீட்டுக்காரர் பேரு சொன்ன இந்த அருவு கட்ட முண்டை எங்கடா இருக்கிற? இங்க சொல்லிட்டு முண்டா. உங்களுக்கு எல்லாம் இன்னும் கண்ணு நல்லா தெரிஞ்சுன்னு வச்சுக்க. வீட்டுக்காரர் பேரு அனுப்புத்திரன்னு சொல்றேன். அப்புறம் எப்பேற்பட்ட மண்ண எங்க இருக்கிறான், அதுல இருக்கிறான், இதுல இருக்கிறான் ஆள பாரு, சைச்சப்பாரு. சரி பாட்டி, அனுப்புத்திரன் உள்ள இருக்குதான்னு கேள்றா. சரி, உன் வவுத்துல ஏதாவது பூச்சி புழு இருக்குதா இல்லையா? நீ கல்யாணம் பண்ணியா? நாலாம் கல்யாணம் பண்ண. ஆனா ஒரு 6 புள்ள பைத்து வச்சிருக்கிறேன். சேர்ந்தா நாங்க 2 பேரும் சேர்ந்தோம். நீங்க எப்படி சேர்ந்தீங்க? எனக்கு ஒரு பையன் இருக்கிறான். கொய்யால உனக்கு ஒரு புள்ள பெத்துட்ட. யா பாட்டி, நீங்களே கண்ணு தெரியாம கிடக்குறீங்களே, எப்படி போய் தடவி கிடவி வச்சீங்களா? அப்படியா? இல்ல வீட்டுக்காரன் வந்தானா இல்ல ஊருக்காரன் வந்தானோ? அப்பா பாட்டி எனக்கு புள்ள எப்படி பிறந்துச்சு அப்படின்னு கேக்க. ஆமா பாட்டி, எங்க வாழ்க்கையில என்ன சோகம் நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? உன் வாழ்க்கையில என்ன பாட்டி அப்படி சோகம் சொல்லவா? அட பிள்ளை வாங்க போன அடியே பேராடி தான் பாட்டிக்கிறேன்.
வாங்கலான்னு நானும் என் வீட்டுக்காரரும் சோடி சேர்ந்து சந்தோஷமா போய்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல வானத்துல இடி இடித்து மழை பெய்ஞ்சு சரி அந்த மின்னல் ஒளியாகப்பட்டது. எங்கள் இருவரும் கண்ணிலே பட்டு நாங்க கண்கட்ட குழியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்பா பாட்டி அதன் பிறகுதான் எங்களுக்கு பிள்ளை பிறந்தது. பாட்டி கண்ணிலந்து இப்படி திக்கற்ற பாவியாக இந்த பூமியிலே வாழ்ந்து என் மகனை எப்படியோ அப்படி தட்டு தடுமாறி வளர்த்தெடுத்து சரி பாட்டி அவன் ஒரு திசைக்கு அதாவது விவரம் தெரிஞ்ச பிள்ளையா நம்ம தாய்க்கும் தந்தைக்கும் கண் இல்லையே, கண் வெளிச்சம் இல்லையே, அவங்களுக்கு வெளிச்சமாக நாம் இருக்க வேண்டும். அப்படி என்று என் மகனாகப்பட்ட குருபித்திரன் சரி பாட்டி எங்களை அப்படி கண்ணுக்கு கண்ணாக காத்து எங்களை வளர்த்து வந்தாண்டி அம்மா. பாட்டி இன்னைக்கும் அப்படிதான். என்னைக்குமே தாய் தந்தனாய் விட்டு கொடுக்கவே மாட்டான் பாட்டி. ஆமா, அதனால அப்பா அம்மாவுக்கு கண்ணு தெரியாது. எங்கேயாவது ஒரு பள்ளத்துல ஒரு மேட்டுல போய் தடுமாறி விழுந்துருவாங்க அப்படின்னு எங்க ரெண்டு பேர்த்தையும் என்னைக்குமே விட்டு கொடுக்கவே மாட்டோம். இருக்கும் பாட்டி. ஆமா, ஏன்னா எங்கேயாச்சும் உழுந்து பாட்டிக்கு இடுப்பு புடுக்கெல்லாம் உடஞ்சு போச்சுன்னா எங்க போய் கட்டு கட்டுறது பாட்டி. இப்படியே நீ இடக்கு முடுக்கு பேசிக்கிட்டு இருந்தீனா எனக்கு வந்து கெதி இந்த ஆண்டவன் உனக்கு விட மாட்டானா? ஐயா சொல்லு பாட்டி, அந்த பாவம் மட்டும் எனக்கு வேணாம் பாட்டி. அப்படியாப்பா என்கிட்ட அப்படி பேசுறேன்? ஐயா வயசான காலத்துல என் வயசா பண்ணி வாங்காத. ஐயோ கடவுளே, அப்படி வாங்கினீன்னா நீ நாசமா வேணாம் 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 சொல்ல மாட்டேங்க. சொல்லாது சொல்லாது. அதனால பத்திரம் பதனமா பேசிக்க. சரி பாட்டி, இன்னுமேட்டு பத்திரமா இருக்கிற பாட்டி. ஆமா சரி பாட்டி. அதாவது பழுத்த மட்டையை பார்த்து குருத்த மட்டை சிரிச்சுதான். ஆமா பாட்டி. அந்த குருத்த மட்டை கீழே வந்து பழுத்த மட்டை ஆவறதுக்கு எவ்வளவு காலம் ஆகும்? அப்படி இப்படிங்கிறதுக்குள்ள ராயும் போயும் பாட்டி. ஆமா, அதனால எதையும் பொறுத்திருந்தா பாக்கணும். சரி பாட்டி. யாரையும் இப்படி ஏளனமா பேசாதப்பா. இன்னுமேட்டு பேச மாட்டேன். ஆமா, கல்யாணம் பண்ணிக்கிட்டியாப்பா? அதெல்லாம் பண்ணிவிட்டேன் பாட்டி. பெத்துக்கிட்டியா? பெத்துட்டேன். சரி, எப்பயாவது பொண்டாட்டிக்கிட்ட போவியா? ஐயோ பாட்டி, சாப்பாட்டுக்குப்பா அதெல்லாம் அவெல்லாம் போட மாட்டா பாட்டி. அப்படி சாப்பாடு சாப்பிடறதுக்குன்னு பொண்டாட்டிக்கிட்ட போனீங்கன்னா உனக்கு கையெந்திரிக்காத போயிடும் பாட்டி. வேணாம் பாட்டி. ஆமா, பெரியவங்க சாப்பிட உடனே கேட்கும். வேணாம் பாட்டி. நான் மறைபொருளா மறைச்சு சொல்றேன். சரி பாட்டி. என்ன எந்திரிக்காது நீயே தெரிஞ்சுக்கிட்டேன் பாட்டி. அப்படி இருந்தாலும் என் மருமகளையும் என் மகனையும் நாங்க விட்டு பிரிஞ்சதே கிடையாது. சரி பாட்டி. என் மணவாளர் ஏதோ அழைத்திருக்கிறாரு. அதனால அவர் எங்க இருக்கிறாரு பாட்டி? அவர்கிட்ட என்ன கூட்டிட்டு போறியா பாட்டி? அவர் பாரு வெளியே வந்தாரு. அவர் பாரு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காரு. வா போய் கூட்டிட்டு போய் போலாம் போலாம் போலாம். ஓ மாமா, தாத்தா உங்க வீட்டுக்காரமா வந்துருச்சு. அனுபுத்திரி எங்க இருக்கிறீங்க? அனுபுத்திரி சுவாமி பெரியவரே இருக்கிறாரு என் பெரியவரே. ஏ கிளவோ, ஏ கண்ணு அப்படியே கீழே குனிஞ்சு தொட்டு போற. அங்கதான் அங்கதான் அங்கேதான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி. அதேதான் பாட்டி. இந்த மனுஷன் உருளைக்கட்டையாரதான் இருப்பாரு மதுக்குன்னு. ஆனா புடிக்கிறது பெரிய விஷயம்பா. ஆமா ஆமா, அவரு உடம்பையும் பிடிக்க முடியல. பாட்டி இந்த கண்ணு தெரியாதனால ஆளு இப்ப எங்க இருக்கிறாரு பாட்டி பாருங்க, முன்னாடி இருக்கிறாரு. குரல் கொடுங்க, குரல் அனுப்புத்துரு கேக்குது. ஏங்க அனுப்புத்துரு, அந்த குச்சி நீட்டுங்க. அனுப்புத்துரு அப்படி இல்ல, கீழே வைங்க, கீழே. அதே அப்பா அப்பா கண்ணு மாமா அனுப்புத்துரு. கேள்வி முடிச்சு காட்டி முடியாட்டுக்குது. அப்படி இல்லப்பா, இவர் பாசமா எப்ப பிடிச்சாலுமே சரி. ஓ, இருக்கிதான் ஒரே குடி.
இந்த கரும்பு நச்சுக்கிறாங்களா ஆளை அதுல போட்டு நெரிக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும். ஆமா ஆமா கை சப்பைக்குள்ளார மாட்டினாவே தீர்ந்து போச்சு. சப்பையா நசுக்கிதான் ஒரு பக்கம் சப்பையாவே போயிருச்சு. அனுபுத்திரி என்ன பண்ணும் பாட்டி? எங்க மாமா இருக்கிற அதேதான் இது என்ன மாமா மலை மூடு மாதிரி இருக்குது? இல்ல பாட்டி அதேதான் புடிச்சுக்க கண்ணு. நெஞ்சாது இல்லம்மா உங்க மாமா குஞ்சு. இரு மாமா சவுண்டு எங்க மாமா கேக்குது? அனுபுத்திரி ஆமா இருந்தாலும் ஆனா இவ்வளவு வயசானாலும் என் வீட்டுக்காரர நான் மாமா மாமா மாமான்னு கூப்பிட்டாட்டா அவருக்கு அப்படியே குதுக்குன்னு ஆடும். ஏன் மாமா இங்க இருக்குது? இது என்ன மாமா இங்க கீழே குச்சி எடுக்க சொல்றீங்க கேள்வி. இருமாமா ஏன் மாமா மேலதான் மண்டையில மயிர் இருக்குது கீழேயுமா மயிர் இருக்குது அனுபுத்திரி ஆமா இருந்தாலும் நம்முடைய மகனை போய் பார்க்கணும்ல. ஆமா அனுதினமும் நம்ம சாப்பிடணும் சாப்பிட்டாலும் அடுத்த விஷயம். ஆமா பெத்த பிள்ளை பார்க்கணும்ல. ஆமா எங்க மருமகளை கூப்பிடு. நீங்க உங்களுக்கு வேற பசி தாங்காது. ஆமா சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. காலு நிக்க மாட்டேங்குது பேரா பேரா. இந்த ஆளுக்காரன என் மாமன் ஏன்டா நான் ஒரு பக்கம் போயிட்டா எங்க அப்பா அம்மாவை நீ பாத்துக்க அப்படின்னு சொன்னாரு. சரி இவன் வந்து நம்மள பாக்கணுமா பார்க்க கூடாது? சரி நான் உங்களை பாக்கணும்ல. நான் நேத்து என்ன சொன்ன உங்ககிட்ட? நாளைக்கு காலையில மவனுகிட்ட கூட்டிட்டு போய் விடுறதுக்குள்ளார எனக்கு ஒரு கட்டிங்க்கு காசு வேணும்னு கேட்டான்ல, குடுத்தீங்களா நீங்க? எங்கடா இருக்கிற? எங்கடா இருக்கிற? பாட்டி இங்கதான் மாட்டிருக்கிறேன். பாட்டி அந்த சுருக்கு பைய எடுத்து கொஞ்சம் கூட. சுருக்கு பையா என்ன சாமி உனக்கு வேணும்? பாட்டி அதிகமாலாம் கேட்கல, அப்படியே 1 போட்டு 2 ஜீரோ போட்டிருக்கோம். ஜீரோன்னா எப்படி இருக்கும்? ஜீரோன்னா முட்டையா இருக்கும் பாட்டி. முட்டைன்னா கோழி முட்டையா? கோழி முட்டை மாதிரி இருக்கும். 1ன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே இப்படி இருக்கும். 1ன்னா இப்படி இருக்கும். 1 எனக்கு தெரியல பாரு. இது எப்படி இருக்குது உன் குச்சி? இது குச்சி இதே மாதிரி இருக்கும் 1. அதுக்கு பக்கத்துல நீ பார்த்து ஒரு 5-6 முட்டை கூடயே போட்டு கொடு. ஆனா பரவாயில்லப்பா. பாட்டி எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கிற? 9வது படிச்சிருக்கிறேன். 9னா 9வது படிச்சிருக்கிறேன் பாட்டி. ஆனா உன்னுடைய நகைச்சுவைக்கு அளவே இல்லாம போயிடுச்சுப்பா. ஆமா கூணு கேள்வி. இந்த வயசான பாட்டி கிட்ட கூட நீ நகைச்சுவை பண்றியாப்பா? ஆமா பாட்டி. சாபம் வாங்காத. இருந்த போதும் சாமி போய் நம்முடைய மகனை பார்க்கணும். நம்முடைய மருமக இருக்கிறாள் குணவதி. ஆண்டவன் படைச்சாலும் படைச்சான். நம்ம 2 பேத்துக்கும் பாதியிலேயே கண்ணு தெரியாத படைச்சுட்டோம். ஆனா நம்மளுக்கு கண்ணுக்கு கண்ணா நம்மளுக்கு ஒரு மருமகளை தங்கமா படைச்சிருக்கிறாரு சுவாமி. மருமகருள்ள மகனே சொல்லலாமா? மாமா மூஞ்ச பாக்குறது நமக்கு கொடுத்து வைக்கிறியா சுவாமி? ஆண்டவன் அதுக்குள்ள கண்ணை பறிச்சுட்டானே. என்னைக்குமே உங்களுக்கு கண்ணில்லன்னு நீங்க ஒரு நாள் கவலைப்படக்க கூடாது. கவலையே படக்கூடாது. உங்களுக்கு கண்ணுக்கு கண்ணா நான் இருக்கேன். மீண்டும் அந்த ஆண்டவன்னு ஒருத்தர் இருந்தா அப்படியே ஒரு வினாடி என் மருமக தங்கத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வெளிச்சத்தை மறைச்சா கூட சரி, அந்த மாதிரி ஒரு வரத்தை கொடுத்தா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். எனக்கு அமைஞ்ச மாதிரி மாமனார் மாமியா அமையறதுக்கு போன ஜென்மத்துல நான் ஏழை எத்தனை புண்ணியம் பண்ணணும் எனக்கு ஒண்ணும் தெரியல. என்ன செத்த கீழே விடமாட்டா என் மருமக. ஆமா ஆமா இல்ல ஏன்னா இப்பேற்பட்ட மாமனார் மருமாவை இருந்தா தானே மாமனாரையும் மருமையும் முன்னாடி படுக்க வச்சுட்டு இந்த பக்கத்துல கள்ள புருஷன் கூட படுத்துட்டு புத்தி அப்படித்தாண்டா. அத்தை இந்த சோழ காட்டுல குருவி முடுக்கிறதுக்கு டம்முக்குள்ள போட்டு கடமுட ஆட்டுவிய அந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு சத்தம் கேட்டுச்சு. அது எந்த படுவா? அது நம்ம வீட்டு நாயிட்ட மாமா 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 இருந்த போதும் நீ எங்க பையன் ஏங்க என்ன தாட்டுங்க புதுக்கு சவுண்டு கேக்குறீங்களா? இல்லடி
இடுப்பு நிக்க மாட்டேங்குது ஒரு இடத்துல, என்ன பண்ணுவேன்? மாமா இப்பதான் என்னுடைய வீட்டுக்காரர் உங்களுடைய மகன் அதாவது வியாபாரத்துக்கு போயிட்டு இப்பதான் வந்தாரு, உங்களை காணணும்னு சொன்னாரு. உடனடியே கூட்டிட்டு வந்தாருன்னு சொன்னேன். இங்க வாங்க. ஒரு பேச்சுங்க. என்னடி இடுப்பு நிக்க மாட்டேங்குன்னு சொல்லாதீங்க. ஏன்னா உங்களுக்கு புடுக்கு பெருசா இருக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடும். என்னத்த சொல்லிட்டு இருக்கிறேன்? வேற மருமகளா? இவ என் பொண்டாட்டி எப்பயுமே குசும்புக்காரி, நீ காதுல போட்டுக்காத. உங்ககிட்ட பிடிச்சதே இந்த விளையாட்டு தான். ஏன் மாமா விளையாண்டா உங்க கிட்ட விளையாடுவேன், வேற யாருக்கிட்ட போய் நான் விளையாடுவேன்? என்ன பண்ணுவாங்க? அப்ப இருந்தே போச்சு ஆசையா நம்ம 2 பேரும் விளையாடுவோம்ல. சரி கூட்டிட்டு வரட்டுமா? கூட்டிட்டு வா. ஒரே நிமிஷம் இங்கே இல்லைங்க, பத்திரம் பிடிச்சுக்கடா. 2 பேரும் முன்னாடி நின்னுட்டு புடிச்ச கொஞ்சம் நீ பிடிச்சியா? மறுபடியும் நகைச்சுவையாமா. மாமா இப்பதான் தயார் ஆகிட்டு இருக்கிறாரு. என்ன கொஞ்சம் ஏண்டா எங்க அத்தையும் மாமா நிக்க வச்சே பேசிட்டு இருக்கிறேன். மண்டையா இரு வர. இப்ப மருமகளே எடுத்துக்கிட்டு வாடா சீக்கிரம். மருமகளே அத்தை வயசான ஐயோ நிக்க முடியல. ஐயோ மாமா பொறுமை மாமா. ஏன் ஏதோ முக்காலி குந்தாலி கிட்ட ஏதோ போட அத்தை முள்ள உட்காருங்க. சாமி மன்னவா அப்பா அப்பா மகனே அப்பா எங்க பாரு தந்தையே அமருங்கள் தந்தையே. என் மாமா வந்துட்டா தங்க பிள்ளை. அப்பா அப்ப வந்து பாதமே மலரடித்து உங்க மலரடி பற்றி செய்தி அப்பா சென்னைய மலரடித்து உங்க திருவாடி பற்றி செய்தி அப்போது பொன்னான திருவடிக்கு அப்பா புகழுடனே ஐயோ எலும்பு அடிக்கிறேன். ஐயோ அப்பா உன்னுடைய மகனாகி குருபுத்திரன் கோடானு கோடி மலர்களை கொண்டு வந்து என் தாய் தந்தையருடைய பாதத்திலே கொட்டி கோடான கோடி வந்தன் செய்தியே தந்தையே. அப்பா பிள்ளை இல்லாத குறையை தீர்க்க வந்த என் மகனே, அப்பா கண்ணே, அப்பா உனக்குதான் நாங்கள் பிள்ளையா இருக்கிறோம். பெற்ற தாய் தந்தையை கடவுளாக மதிக்கக்கூடிய என் மகன், உனக்கு அந்த ஈசன் எந்த ஒரு படிக்க சுகமாக வாழணும்.